கிறிஸ்துவுக்குள்ள நான் யார்? செய்தியினுடைய தலைப்பை கிறிஸ்துவுக்குள்ள நான் யார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழசெல்லாம் அப்படியே இருக்கா? ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேங்கிறவங்க பழசெல்லாம் மறக்காமல் இருக்கலாம். பூர்வமானதில் சிந்திக்க வேண்டாம், பழையனெல்லாம் ஒளிந்து போயின்னு சொன்னாலும் அதை நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்க வேண்டாம் இருக்காது. நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கு. கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை படிப்போம். பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா நான் எப்படி இருக்கிறேன்னா, சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற பிதாவாகிய தேவன் இவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். குறைவுங்கிறதே இல்லை. பரிபூர்ணம்னா எல்லாம் நிறைவாக இருக்கிறது. நிறைவான கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கிறேன்? பரிபூர்ணமுள்ளவனா இருக்கேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பரிபூர்ணத்துக்குள்ள இருக்கிற நான் கலங்குகிறேன், கவலைப்படுறேன், என்ன செய்வேன், ஏது செய்வேன், ஒரு சில நேரத்தில் திகைத்து நிற்கிறோம். இது வேண்டான்னு தான் இந்த வாசனம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்னை ஒரு காலம் ஒன்றும் செய்ய முடியாது. அது உலக காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. தேவனாய் கர்த்தரனை எனக்கு முன்னால் வச்சிருக்கிறார். அவர் என் வலது பாரசில் இருக்கிறபடினால சொல்கிறோம், ஆனால் அசைஞ்சிடறோம், தடுமாறிடுறோம். ஒரு சில சமயத்தில் கீழே விழுந்துடும். ஆண்டவர் அப்படி இருந்தாலும் கீழே விழுந்து போதெல்லாம் நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்தி இப்படிலாம் நடத்திட்டு வர்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே நான் யாருப்போம்? ஆண்டவரே, எவ்வளவாய் நீர் எங்களை நடத்திருக்கீங்க. எபேசியர் 2:5 படிப்போம். நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு எந்த விலையும் நாம் கொடுக்கல, எந்த விலையும் கொடுக்கல. கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவராயிருந்தார், பாவம் செய்யாதவராயிருந்தார். மனுஷனாக உலகத்தில் வந்தாலும் பாவம் அவரை அணுகல. என்னிடத்தில் என்ன குற்றம் காணப்படுதா? பிசாசானவன் வருகிறான், என்னிடத்தில் என்னத்தை பார்க்க முடியும்? என்கிட்ட ஒன்றும் இல்லை. பிசாசானவன் வந்தாலே நம்மகிட்ட இருக்கிற குற்றம் குறைகளை பாவங்களை எல்லாம் தான் அவன் பார்த்துடணும். ஓ, நீ தெரியாதா? பெரிய யோகியனா, நீ பெரிய நல்லாளா, நீ என்ன பண்ணங்கிறது எனக்கு தெரியாதா, நீ எப்படி நடந்த எனக்கு தெரியாதா, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இவரிடத்தில் வரும்போது அவன்கிட்ட ஒன்றுமே, இவரிடத்தில் வருகிற பொழுது ஒன்றுமே. இந்த அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ, உயிர்த்தென்று ஜீவனோடு இருக்கிறாரோ, அந்த அளவுக்கு உயிர்ப்பிக்கும்படியாக இதைத்தான் நம்ம ஞானஸ்தானத்தில் அறிக்கை செய்கிறோம். பாவத்துக்கு மரித்து எப்படி இயேசு கிறிஸ்து பிழைத்தாரோ, ஜீவனோடு எழுந்தாரோ, அவர் இன்று ஜீவனோடு இருக்கிறாரோ, அப்படியாக நம்மும் நித்திய காலமாக ஜீவனோடு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இதுதான் இந்த ரட்சிப்பின் சொந்தம், இதுதான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். ஒரு சிலர்லாம் பார்க்குறாங்க, ஒரு சிலர்லாம் என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன என்ன ரொம்ப கொண்டாடுறாங்க, ரொம்ப இவங்கள்ட்ட என்னதான் இருக்குது, ஏன் இப்படி சத்தம் போட்டுறாங்க, ஏன் இப்படி ஜெபம் பண்ணுறாங்க, ஏன் இப்படி சோதனம் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்களேங்கிறது அவனுக்கு ரொம்ப கவலை. யாருக்கு? சத்துருவான பிசாசான. உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் பார்க்கும்போது அதையெல்லாம் விட்டு போட்டு இது விட்டு என்னதான் இருக்குது? ஒன்று இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சமாதானத்தின் தேவை நம்மோடு இருக்கிறார். கிருபை நிறைந்தவர் நம்மோடு இருக்கிறார். நம்மளை மன்னிக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் மன்னிக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன காரியங்கள் இருந்தாலும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு உள்ள மனப்பக்குவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய சிந்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம்.
ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படி பலன் கொள்ளணும், தைரியமா இருக்கணும், மனமடி வாங்கக்கூடாது, சோகமா இருக்கிற சோர்வு வசதி எல்லாவற்றையும் நம்ம கிறிஸ்துவனால ஜெயிக்க முடியும். பரிசுத்தாவே நம்ம புது பலன் தருகிறவர். சோர்ந்து போகிறவர்களுக்கெல்லாம் பலன் தருகிறவர். அவருடைய புது பலத்தினால நம்ம இடை கட்டுகிறோம். இடை கட்டுன்னு என்ன தெரியுங்களா? இடை கட்டுறது இந்த பெல்ட். ஆமாம், இப்போ இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெல்ட் எல்லாம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஓடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, பசி ஆயிடுச்சு, ஆனால் அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது, வயிறெல்லாம் சுருங்கிருச்சு, எல்லாம் இதாகிடுச்சு, ரொம்ப கெசுன்னு இருக்கும்போது பெல்ட்டு இறுக கட்டணும்பா. ஏன் நான் சொல்கிறது சரிதானுங்களா? கொஞ்சம் பெல்ட்டை கொஞ்சம் இறுக்கி கட்டிக்கணும், வைத்தேனும். ஒரு சில சமயத்தில் ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இப்படிப்பட்ட ஒரு துண்டை எடுத்து கட்டிட்டீங்கனாலே பலம். நான் ஆண்டவர் அவர் இடை கட்டுறது, அவருடைய பலத்தினால நம்ம இடை கட்டும் பொழுது இன்னும் நிறைய தூரம் ஓடணும். அதுதான் இடைக்கட்டு. அதுதான் புது பலத்தினால ஆண்டவரே இன்னும் இடை கட்டுங்க, இந்த பலம் நம்முடைய. இதை நமக்கு ஆண்டவர் தர்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற போல இது எல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். ரோமர் 8:2. படிங்க. அதுதான் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அவருடைய ஆவியின் பிரமாணத்தினால என் பாவம் மரணம்ங்கிற இதெல்லாம் என்னை விடுதலை ஆகிருச்சு. ஹல்லேலூயா. நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் நரகத்துக்கு போவேன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவங்க பாவத்திலேருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை தந்துட்டார். பிசாசானவன் நமக்கு விடுதலை தந்ததை நம்ம எதுலையெல்லாம் ஆண்டவர் நம்மை விடுதலை கொடுத்து பாவங்களையெல்லாம் மன்னித்து, நீ பரிசுத்தவானப்பா, நீ என்னுடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டிருக்கிற அப்படிங்கிறதெல்லாம் அவர் உறுதிப்படுத்த போதும் பிசாசானவன் ஏதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படியெல்லாம் பண்ணன்னு தெரியாதான் அப்படின்னு பழைய காரியங்களவே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம எப்பொழுதும் செவி கொடுக்கக்கூடாது. ஏன் செவிக்கு கொடுக்கக்கூடாதுன்னா, ஆண்டவர் நம்ம மன்னிச்சிட்டார். ஆனால் பிசாசு தான் அதை மனசில் வச்சுட்டு இருக்கிறான். பிசாசை பார்த்து நீங்கள் ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார். இப்போ தாவீதை குறித்து எல்லாம் பேசணும். தாவீது பாவம் செஞ்சான், பயங்கரமான பாவம் செஞ்சான். ஆனால் ஆண்டவர் இடத்துல போய் அழுகிறோம், நான் பாவம் செஞ்சுட்டேன், என் தாய் என் பாவத்தில் என்னை கற்பம் தெரித்தார். அப்படியாக அவரை மன்னிக்கிறார். ஆனால் எருசலேமில் ஆலயத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு கருஷன் கொடுக்கல, அவனுடைய மகன் தான். இந்த காரியங்களெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் மன்னிச்சிட்டார். என் மனதுக்கு ஏற்ற என் தாசனாய் இப்படியெல்லாம் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட காரியங்கள் மன்னிப்பை தருகிறதுக்கு அவருக்கு. ஆனால் நம்ம அவரிடத்துல கேட்கணும், அவர்கிட்ட விடணும். ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்கும். ஒரு சில சமயத்தில் நம்ம அறிக்கை செய்யாத பாவங்கள் அடிக்கடி நம்ம உறுத்துச்சுன்னா அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்கிறது மாத்திரமில்லை, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றது. இப்படி இரக்கம் பெற்றதுக்கு அப்புறம், ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம ருசித்ததுக்கு அப்புறம், பிசாசானவன் அந்த இரக்கமே இல்லாதெல்லாம் இல்லாதெல்லாம் சொல்லுகிற பொழுது நம்ம எந்த வகையிலும் விட்டு கொடுக்கூடாது, தைரியமாக சொல்லணும். இதை நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறோம், கிறிஸ்துவ எனக்குள்ளா இருக்கிறார். அவருக்குள் நான் இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னில் இருக்கிறார், அவரில் நான் இருக்கிறேன்.
இந்த திட நம்பிக்கை இருக்கிற பொழுது சத்துருவை ஜெயிக்கிறது மிக மிக தடைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. முன்னால் பெரிய கோட்டையே இருக்கு, எரிகோ சுவர் மாதிரி இருந்தாலும் தகர்த்து போட அவரால் முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கு ஆண்டவரே அப்படிங்கும்போது அவரால் முடியும். நம்புங்க, விசுவாசிங்க. இவ்வளவு தூரம் நடத்தினவர். இப்படியெல்லாம் இருந்த என்னை கொண்டு வந்து இப்படியெல்லாம் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. கடந்து வந்த பாதை நம்ம திரும்பி பார்க்கணுங்க. அதுக்காக நம்ம செஞ்ச அட்டூழியத்தில் இல்லை, இந்த அட்டூழியங்கள் இந்த அக்கிரமத்தில் இருந்தாலும் மீட்டு ரட்சித்து வருகிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசின் மூலம் மற்றவங்களெல்லாம் வந்த பொழுது ஆண்டவர் அதை எல்லாம் இப்படியெல்லாம் என்னை நீக்கி என்னை ஜெயம் கொள்ள வைத்தார். இதை நினைத்து பார்க்கிற பொழுது இப்பொழுது நான் எதிர்கொள்ளுகிற காரியம்லாம் அவருக்கு லேசான. ஹல்லேலூயா. அதனால தைரியமா இருங்க, அவருக்குள்ளாக இருப்போம். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருப்பது இப்படியெல்லாம். ஏசாயாவினுடைய புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனத்தை படிப்போம். 54 எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது உன்னை அணுகுவதில்லை, நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். தேவநீதி என்னை நீதிமானாக்கினார். எப்பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன், எப்பொழுது அவருடைய கருத்தில் என்னை கொடுத்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியானவரை பெற்று அவருக்குள்ளாய் வாழணுங்கிற ஒரு தீர்மானத்தோடு அவரோடு இருக்கிறனும், அவர் என்னை நீதிமானாக்கிறார். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை செய்யறவங்களுக்கு மாத்திரமில்லை, நம்மையும் கொடுமைக்கு விலக்கி காத்துக்கொள்கிறார். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாயா வாய், அது உன்னை பயமில்லாதிருப்பாய். பயம் எங்க வருதுங்க? எப்போ வருது? யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்க? போன வாரம் கேட்டணும். எதை குறித்து பயம் இருக்கு? ஜீவனை குறித்து பயமா? சாப்பாட்டை குறித்து பயமா? எதிரிகளை குறித்து பயமா? பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி ஏதாவது பயம் இருக்கா? இப்படி பயம் இருக்கு. வேலைக்கு போனால் அங்கே ஒரு பயம் இருக்கு. என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறது? படிக்க போன இடத்தாலும் வாத்தியார் என்ன கேள்வி கேட்பார். லேட்டாக போனாலும் பயமாக இருக்கும். இந்த பயம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதுக்கு எதுக்கும் சார் நம்ம நீதியில் ஸ்திரப்பட்டிருக்காங்க போது இந்த டைமிங் மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுதான் நீதி. எல்லாவற்றிலும் கரெக்டாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலிருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அதனால் அது பயம் இல்லை. ஸ்கூலுக்கு போனாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும், வேலை ஸ்தானத்துக்கு போனாலும் எனக்கு நியமித்த காரியங்கள் என்னுடைய காரியத்தில் நான் உண்மையாக இருப்பேன், சரியானபடி செய்வாங்க போது பயம் இல்லை. இதெல்லாம் செய்யாத போது பயம் வருது, சரியான நடக்காத போது பயம் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவன் உண்மையாக இருப்பான். அப்போ உண்மையாக இருக்கிறவன் திருட மாட்டான். திருடன் தான் பயந்துட்டு இருக்கிறான், திருடனும் ஓடிட்டு இருக்கிறான், ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளுகிற பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பொழுது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்றால் எல்லாவற்றிலும் உலகத்துக்குள்ளவனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கும் வித்தியாசம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. சீசல்ல பார்த்து அவர்கள் பின்னால் வருகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களும் உலகத்தார் அல்ல. இவர்கள் உலகத்தார் அல்லாதனால தான் உலகம் இவர்களை பகைக்கிறது. உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனாலும் உலகம் ஏன் என்ன பகைக்குதுன்னா, நான் உலகத்துக்கு சொந்தமானவன் இல்லை, நான் உலகத்தான் அல்ல. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில். என்னுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? குடியிருப்புன்னா என்ன? சிட்டிசன்ஷிப். மை சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன். என்னுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? இன்னைக்கு குடியிருப்புல தான் நிறைய பிரச்சனை நம்ம நாட்டில். நீ எந்த ஊருக்காரன், எங்கேருந்து வந்த, அந்த இடத்துல வந்து, அந்த நாட்டிலேருந்து வந்த, இங்கே வந்து நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. என்னுடைய குடியிருப்பு அங்கே இருக்கு. எப்போ கூப்பிட்டாலும் அங்கே போனான்னா எனக்கு ஆமாம் திரை போட்டுலாம் இடம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக அப்படிப்பட்ட சிலாக்கியம் இருக்குங்க. நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கலங்கணும்? இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற போது எப்படி பலப்படுத்துகிறார்.
எனக்கு அது இல்லை, தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை. எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் எல்லாருமே தேவனால் பிறந்தவங்க தானே, தேவனால் பிறந்தவங்க தான். ஆனால் அதிலிருந்து தூர போயிட்டு, விலகி போயிட்டு. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம் ஜீவனை மீட்டு கொண்டிருக்கிறார். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் தான் மெய்யான தேவன், அவரை விட்டால் வேறு வழி இல்லை. அவர் என் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார்கள். இதெல்லாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். இதுதான் பார்ன் அகைன், அதாவது மறுபடியும் பிறந்த அனுபவங்கிறதே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம். இந்த மறுபடியும் பிறந்த அனுபவங்கிறது தான் ரட்சிப்பு. இதை பெற்றுக்கொண்டவர்கள் தான் ஞானஸ்தானம் பெறுகிறார். அதை அறிக்கை செய்தார் எல்லாருக்கும் முன்னால் சாட்சியாக. இந்த காரியத்தில் தான் தேவனால் பிறந்த நான், ரட்சிக்கப்பட்ட நான், இப்படிப்பட்ட உடன்படிக்கை அவரோடு கூட செய்து கொண்ட நான் பாவம் செய்யறதில்லை, பாவம் செய்யக்கூடாது. ஒரு சில மீறுதல் இருக்கு, ஒரு சில தவறுகள் இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு, ஆண்டவர்கிட்ட போயிட்டு இது எல்லாம் மறுத்து அவர் விலகி மறுபடியும் இதில் விழுந்துட்டிங்கன்னா அவன் வந்துடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவனை பிசாசானவன் யாராவது அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? பிசாசு கண்டு பயப்படுறவங்க இருக்கிறாங்க. பிசாசை எதிர்த்து நிற்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? எடுத்து நின்று நிற்கணும். ஒரு சின்ன ஒரு இடத்துல அப்பொழுது ஜெபம் பண்ணுறது, இப்படி பரிசுத்த அந்நிய பாஷை எல்லா காரியங்களும் கற்று நடத்திட்டு வந்தபோது ஒரு வழி இல்லை, கூப்பிட்டுட்டாங்க. அந்த இடத்துல நான் போய் ஆகணும். நான் தூரத்தில் நின்று அங்கெல்லாம் வரமாட்டேன். நான் இங்கே நிற்கும்போது இப்போ வந்து அடிக்கிறாங்க, டமன் அடிக்கும்போது என்னாச்சு, சாமி வந்துடுச்சு. சாமி வந்தோடனே அங்கே இங்கேயும் அப்படி ஆடுறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து எனக்கு முன்னால் வந்து, நான் தூரத்தில் நிற்கிறேன், என்கிட்ட வந்து ஆடுது. நான் வந்து ஜெபம் பண்ணி கட்டி ஜெபம் பண்ணுறேன். கட்டி ஜெபம் பண்ணும்போது அது அப்படியே உட்காந்துருச்சு, உட்காந்து பேசாமல் இருந்துச்சு. இதுக்கு ஏன் நான் சொல்ல வரேன்னா, அப்படி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி கொண்டு வந்து தலையில் ஊற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. இந்த காலமாக தண்ணி கொண்டு வந்து தலையை ஊற்றி அமைதி பார்த்தேன். ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்குறேன். அந்த இடத்துல 4 ரோடு இருக்கும். இந்த 4 ரோட்டில் ஒரு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மரமும் இருக்கும். அங்கே விரட்டிட்டு வந்து முடியை கொண்டு வந்து அதில் தான் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்கே போனோன்னு ஒரு சிலர்லாம் ஆடுவாங்க. நான் போய் நின்றுட்டுருக்குறேன். ஆடுது. பேசாமரு, இன்னும் இங்கே வந்து ஆட்டம், பேசாமரு, பேசல. இது வந்து பெருமைக்கு நான் சொல்லலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும். நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்த பயம் நிஜமாக தாங்க, இது பொய் இல்லை. ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கு அந்த அதிகாரம் ஆண்டவர். ஒரு சில சமயத்தில் ஒரு சில உங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வருகிற பொழுது அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. ஒரு சில சமயத்தில் நீங்கள் போகும்போது அவங்க கதவை சாத்திக்குவாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போகும்போதே அவங்களுக்கு தெரியும்.
தெரியுமா? தெரியாது. தெரியும். நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு சிலரெல்லாம் அப்படிப்பட்ட கிரியைகள் அவருடைய அந்த அசுத்த ஆவிகள் இருக்கிற பொழுது நம்ம போகும்போது அதுகளுக்கு பிடிக்காது. நம்ம நினச்சிட்டு அந்த கதை இல்லை, அதுக்கு வேறு விஷயம். உங்களுக்கு எதிராக ஏதாவது அவங்க செய்கிறாங்க, இவங்க எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா எப்பொழுதும் போல் வழக்கமாக ஜெபத்தை பண்ணுறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, சத்திய வசனங்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஒன்றும் ஹல்லேலூயா நிஜமாக தாங்க சொல்கிறேங்க, செய்வோம். அவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிடா. சரி நான் பண்ணுறேன், என்ன செய்யணும் எல்லாம் செஞ்சு, சரி அவ்வளோ கொண்டு வரணும். என்ன நீ எல்லாம் கொடுத்தேன் செஞ்சேன், ஆனால் ஒன்றும் படிக்க மாட்டேன், எல்லாம் திரும்பி திரும்பி போடுறேன். எதெல்லாம் அனுப்புனா எல்லாம் திரும்பி இப்படி அநேகர் சொல்ல நீங்கள் கேள்விப்படுவீங்க. உங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் திகிலுக்கும் பயத்துக்கு எல்லாத்துக்கும் தூரமாவீர்கள். பொல்லாங்கன் ஒன்று அவனை நம்ம தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. ஒரு 2 பாயிண்ட் மாத்திரம். எபேசியர் 1:4. எபேசியர் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. இது அண்டர்லைன் பண்ணிக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எது இப்படி ஒரு சில சமயத்தில் வேறு எங்கேயும் இப்படி இல்லாமல் இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தால் நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, நம்ம பாட்டன் அப்படி இருந்தான், தாத்தா அப்படி இருந்தான், இப்படி எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம். காரணம், உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே, உலகமெல்லாம் தோன்றதுக்கு முன்னாலவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டபடியினால நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மை கைவிட மாட்டார். இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாலேயே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தெரிந்து கொண்டபடினால தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த பாஸ்டர் சொன்னார், அந்த ஊழியக்காரன் சொன்னாங்க, எல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் ஆண்டவர் அனுப்புனது. காரணம், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால. ஒரு சில சமயத்தில் எங்கேயோ உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க, ஒரு ஊழியக்காரர் ஒரு ஜோல்னா பையை போட்டுட்டு அப்படி கதவை தட்டி, அம்மா உங்களோட கொஞ்சம் பேசணும், உங்கள் வீட்டில் வாங்க ஐயா வாங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அன்னைக்கு அவருக்கு ஜெபம் பண்ணியிருப்பார். அதுக்கெல்லாம் காரணம், அன்னைக்கு உலக தோட்டத்துக்கு முன்னாலாகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாருக்குள்ளாக? கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்படிப்பட்டவர் நம்ம கைவிடுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மெய்யான தேவனிடத்தில் நாம் கிட்டி சேர்ந்திருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், இப்படிப்பட்ட கிருபையை பெற்றிருக்கிறேன், இவ்வளவு தைரியம் உள்ளவனா நான், இவ்வளவு அருமையான காரியங்களை எனக்கு. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். பயப்படாதீங்க, கலக்க வேண்டாம், திகைத்து நிற்க வேண்டாம். நம்ம உயர்த்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மாத்திரம் படித்து நாம் முடிக்கிறோம். படிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 2:16. ஒன்று கொரிந்தியர் 2:16. இல்லை, நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. இது யார் சொல்றாருன்னா, கொரிந்துவுக்கு பவுல் எழுதுகிற பொழுது இப்படி சொல்றார். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. அந்த கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு பாருங்க, அது நமக்கு. நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேன், கிறிஸ்து என்னோடு இருக்கிறாரு, ஆனா கிறிஸ்துவனுடைய சிந்தை எனக்கு. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? நேற்றுக்கு ஒருத்தர் கண்டபடி பேசிட்டு போயிட்டாருங்க, திட்டிட்டு போயிட்டார். இன்னைக்கு நேற்றுக்கு கொஞ்சம்
தப்பாக பேசிட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, மன்னிச்சுங்க. போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மன்னிச்சிடுவோம். ஏன்? கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவங்க மன்னிக்கிறாங்க. கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவங்க வாசப்படியில் எனக்கு முன்னால் நிற்காது, ஒரு செகண்ட் நீ வெளியே போயிடுறியா பல்லுகள்லாம் உடச்சிருவேன் சொல்கிறாங்களா? நீங்கள் கண்டபடி பேசிக்குவேன். அப்புறம் வந்து நீ மன்னிப்பு கேட்டோன்னா நான் மன்னிப்பு கொடுத்துடணுமா? நான் உன்னை வச்சுக்கிறேன் பாரு, இப்படி தான் சொல்லுவாங்க. இல்லைப்பா, நீ பேசின போது நீ ஏதோ பிரச்சனையில் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன அந்த அளவுக்கு மோசமாக பேசும்போது நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன்னு தெரிஞ்சிட்டேன். நான் போய் ஜெபம் பண்ணேன். ஆனால் அதில் எல்லாம் ஆண்டவனுக்கு விடுதலை தருவாரப்பா. எனக்கு அதெல்லாம் பரிச்சில்லை, அதெல்லாம் பெரிய. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது இவரை, ஐயோ எனக்கு இவர் தெரியாது, நான் இவரை பார்த்ததே இல்லை. பேதுரு சொல்கிறான், அவரை மறுதலிக்கவும் அவரை சபிக்கவும் தொடங்கினான். ஆனால் அந்த பேதுருவை பார்த்து போகிறார், தேடி போகிறார். என்ன சிநேகிக்கிறாயா? நீ இப்படியெல்லாம் சொன்ன, இப்படியெல்லாம் சொன்ன, இப்படியெல்லாம் சொன்ன, நீ இந்த பக்கம் வராத. அவர் சொல்லலை. அதாங்க கிறிஸ்துவனுடைய சிந்தை, அன்பு. எந்த நிலையிலும் இந்த அன்பை விட்டு விலகாது. சரி, அப்படிப்பட்ட சிந்தை கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. கடைசியாக, ஏன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் நானே படிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆண்டவரே, அந்த சிந்தை, உம்முடைய சிந்தை, உம்முடைய எண்ணங்கள், உம்முடைய மன விருப்பங்கள் எங்களில் இருக்கட்டும். அதை நிறைவேற்றுவதற்கு, அதை செய்வதற்கு பலன் தருகிறவர் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் நல்ல தகப்பனே, உமக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நாங்கள் திகைத்து நிற்க வேண்டியதில்லை. நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர், எங்களில் இருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளாக இருக்கணும். அந்த திட நம்பிக்கையோடு இருக்கணும், வைராக்கியத்தோடு இருக்கணும். எந்த நிலையிலும் எனக்காய் ஜீவன் கொடுத்தவரை நான் வெட்டி கொடுக்கக்கூடாது. என் பாடினது போல என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் என்னை விட்டு பிரியவரை உம்மிடத்தில் நான் வருவேன். அதில் எந்த பிரச்சனை இல்லை. இதை எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன் ராஜாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அந்த திட நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். எங்களுடைய கவலைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை நீக்குவதற்கு, அதை விசாரித்து அதற்கு பரிகாரம் செய்வதற்கு நீர் போதுவானவராக இருக்கு. எங்களிடத்தில் பாரம் இருக்கு. இந்த நாளில், இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பாதத்தில் நாங்கள் இருக்கு. எங்களுடைய பாரங்களை நீக்குகிறவர் நீர். அல்லேலூயா. முடியலங்கிற பொழுது எங்களை தூக்கி சுமக்கிறவர் நீர். நாங்கள் பேசியது போல, நாங்கள் கற்றுக்கொண்டது போல உம்முடைய புது பலத்தினால் எங்களை இடை கட்டி காத்துக் கொள்கிறேன், பலப்படுத்துகிறேன். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, எங்களுக்காக நீர் ஜெயம் எடுக்கிறவராக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எதிர்கொள்ளுகிற காரியங்களில் ஜெயம் தந்து ஆமென் எங்களை உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி. எங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நீர் அழகு பார்ப்பதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கிருபையினால எங்களை மாத்திரமல்ல, எங்களை சார்ந்தவர்கள், எங்கள் குடும்பங்கள், குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய சமதிலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். உடைய நாம மகிமைக்காகவே எல்லாவற்றையும் செய்ய என்னை துதித்து பாடி ஸ்தோத்திரிப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களால் இயன்ற அளவுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.